श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति. निर्यातना पद्धति श्लोकं 211. अभिषेकोत्सवात् तस्मात् यस्य निर्यातनोत्सवः अध्यरिष्यत तां वन्दे भव्यां भरतदेवतां. பதபதார்த்தம் எஸ்யாக யாதொரு பாதுகையினுடைய தஸ்மாத் பிரசித்தமாயிருக்கின்ற அபிஷேகோத்சவாத் பட்டாபிஷேகமாகிற சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிற காரியத்தை காட்டிலும் நிர்யாதனா ஸ்ரீராமனிடத்தில் திருப்பி சமர்ப்பித்ததாகிற உற்சவகா உற்சவமானது அத்தியரிச்சியத மிகவும் உயர்ந்ததாக இருந்ததோ பவ்யாம் க்ஷேமத்தை பண்ணுகிறதும் பரதருக்கு தேவதாம் ஆராதிக்கத் தகுந்ததுமான தாம் அந்த பாதுகையை வந்தே சேவிக்கிறேன் அப்படின்னு சாய்க்கிறார். இந்த நிர்யாதனா பத்ததி அப்படிங்கிறது 14 வருஷம் வனவாசம் முடிஞ்சு ராவணவதமும் முடிஞ்சு ராமரானவர் திருப்பி அயோத்திக்கு ஏழ்ற சமயத்தில் பரதனானவர் எப்படி பாதுகையை திருப்பி கொண்டு போய் ராமனோட திருவடிகளில் சமர்ப்பித்தார் அப்படின்றத பற்றின அந்த விஷயங்களை விவரிக்கிற பத்ததியாக அமையிறது நிர்யாதனா பத்ததி அப்படிங்கிறது. இந்த பத்ததி முழுக்கவே இந்த ராமனை திருப்பி பாதுகையானவள் எப்படி சேர்ந்தா அந்த சமயத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி சொல்கிறதா தான் அமைஞ்சிருக்கு. இப்போது பாதுக பட்டாபிஷேகம் அப்படிங்கிறது முடிஞ்சு 14 வருஷம் அவர் ராஜ்யத்தை ஆண்டு அதுக்கப்புறம் இப்போ போய் ராமனை சேர போகிறான். பட்டாபிஷேகத்தும் போது அது எப்படி உற்சவமாக நடந்ததுன்றது அபிஷேக பத்ததியில் நம்ம பார்த்தோம். இந்த பத்ததியில் சுவாமி என்ன சாய்க்கிறார்னா, ராமன் கிட்ட கொண்டு போய் சமர்ப்பிக்கும் போது ஒரு உற்சவம் நடக்கிறதே, இது அந்த பட்டாபிஷேக உற்சவத்தை காட்டிலும் பிரம்மாண்டமாக சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடியதாக எல்லாருக்கும் ஒரு திருப்தி தரக்கூடியதாக இருக்குது. அப்பேற்பட்ட அந்த உற்சவத்தை அனுபவிக்கிற அல்லது கொண்டாடுகின்ற க்ஷேமத்தை உண்டு பண்ணுகின்ற பரதனுக்கு ஆராதிக்க தகுந்ததாக இருக்கின்ற பாதுகாதேவியை சேவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பദ്ധதியை ஆரம்பிச்சு வச்சிருக்கார் சுவாமி. அதாவது உத்சூதே ஹர்ஷமிதி உற்சவகா அப்படின்னு சாய்ப்பா. அதாவது எது ஒன்று சந்தோஷத்தை உருவாக்குறதோ அது உற்சவம். உற்சவம் அப்படின்னாலே நமக்கு அது ஒரு பிரம்மாண்டம், ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி அதை கொடுக்கக்கூடியது தான் நம்ம உற்சவம்னு சொல்லுவோம். இப்போது இங்கே பட்டாபிஷேகம் பண்ணிக்கும் போது அதுவே ஒரு உற்சவம் தான். பட்டாபிஷேகம் நடந்ததுன்றதே ஒரு மகா உற்சவம் தான். ஆனால் ராமனை திருப்பி போய் பாதுகை சேர்றா அந்த நிர்யாதனா பத்ததி அப்படின்னாலே ரிட்டர்ன் ஜேர்னி. ராமன் திரும்பி பாதுகையை அவர் அடைய போகிறார். பாதுகையானவள் ராமன் திருவடியில் போய் சேர போகிறா அப்படிங்கிறது பாதுகைக்கு நடந்த பட்டாபிஷேகத்தை விட பிரம்மாண்ட உற்சவம் அப்படின்னு சாய்க்கிறார். ஏன்னா பாதுகையோட பட்டாபிஷேகத்தும் போது எல்லாருக்குமே சந்தோஷம்தான். ராஜ்யத்துக்கு ஆள் இல்லையேன்னு நினைக்கும் போது பாதுகை வந்துட்டா அப்படிங்கிறது எல்லாருக்குமே சந்தோஷம்தான். ஆனால் ஒரு ஓரத்தில் கொஞ்சமாக பாதுகைக்கு ஒரு வருத்தம் கண்டிப்பாக இருந்திருக்கும், ராமனை பிரிஞ்சுட்டமேன்னு. பரதனுக்கும் இருந்திருக்கும், ஐயோ ராமன்கிட்டேருந்து பிரிச்சுட்டமேன்னு. ராமனுக்கும் இருந்திருக்கும், பாதுகையை பிரிஞ்சுட்டமேன்னு. அது ஒரு ஓரத்தில் ஒரு பாயிண்ட்டாவது இருந்திருக்கும் அந்த உற்சவத்தும் போது. ஆனால் இந்த உற்சவத்தும் போது ராமனை திருப்பி போய் சேர்றது அப்படின்ற இந்த நிர்யாதனா உற்சவத்தில் அத்தனை பேருக்குமே சந்தோஷம். ஏன்னா பாதுகைக்கு தான் முதல் சந்தோஷம், ராமனை போய் சேரப்போகிறோம், பிரிஞ்சு இருந்த அந்த பிரிவு தீர, அந்த தாபம் தீர. ஏன்னா பாதுகையானவள் எத்தனையோ பேரோட தாபம் தீர்றதுக்கு காரணமாக இருந்தா. பூமாதேவியோட தாபம் தீர்ந்தது, மக்களோட தாபம் தீர்ந்தது, இந்த மாதிரி நிறைய பார்த்தோம். ஆனால் அவளோட தாபம் தீர இப்போ போய் ராமனை சேர போகிறா அப்படிங்கிறது முதல் சந்தோஷம் யாருக்குன்னா பாதுகாதேவிக்கு தான். ஆக இவ்வளோ நாள் நம்ம பார்த்த ஸ்லோகம் எல்லாம் பாதுகையால் மற்றவாளுக்கு எப்படி சந்தோஷம் ஏற்பட்டது, ஆனால் பாதுகைக்கே சந்தோஷம் ஏற்பட்டதுன்னா அது இந்த ஸ்லோகத்தில் தான். ஏன்னா அவள் போய் ராமனை சேர போகிறா அப்படிங்கிறதுனால இது பட்டாபிஷேக உற்சவத்தை காட்டிலும் பிரம்மாண்டமான உற்சவமாக, இப்போ ரொம்ப சந்தோஷமான உற்சவமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா எல்லாருக்குமே இப்போ சந்தோஷம்தான். ராமன் வந்துட போகிறான்றதுனால ஜனங்களுக்கும் சந்தோஷம்,
கௌசல்யா, கைகேயி, சுமித்ரா அவளுக்கும் சந்தோஷம். பரதனுக்கு கேட்கவே வேண்டாம், பரம சந்தோஷம். பரதனுக்கு என்ன சந்தோஷம்னா ராமனை சேவிக்க போகிறோன்றது இல்லை, இந்த பாதுகையை சாத்திண்டு ராமனை சேவிக்க போகிறோன்றது சந்தோஷம். ஏன்னா அவர் பிரிச்சுட்டோமோன்னு ஒரு வருத்தம் இருக்குமோ இல்லையோ, அதனால் அவருக்கு பரம சந்தோஷம். ஆக எல்லாருக்குமே ஒரு ஒரு உற்சாகத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு பத்ததியாக இது அமையிறது. இப்போது இதோட அந்த உட்கருத்து அப்படின்னு பார்த்தோன்னா, சுவாபதேசத்தில் ஆழ்வாரோட பாசுரங்கள் நம்ம எல்லாருக்கும் சந்தோஷம்தான். நிச்சயமாகவே அது திகட்டாத அளவுக்கு நமக்கு சந்தோஷம். நாதமுனிகள் ஆராதித்து அவரோட அர்ச்சையை, ஆழ்வாரோட அர்ச்சையை எல்லா கோவில்லையும் பிரதிஷ்டை பண்ணும்போது ஏற்படுற சந்தோஷன்றது அதுக்கு அளவே கிடையாது. அது பிரதிஷ்டை பண்ணும்போதும் சரி, இல்லை இந்த மாதிரி சம்பிரோக்ஷணம் பண்ணும்போதும் சரி, அதெல்லாமே நம்ம உற்சவமாக தான் கொண்டாடுறோம். ஆனால் இதெல்லாத்தையும் காட்டிலும் ஆழ்வாருக்கு எது ரொம்ப உகப்பான உற்சவமாக இருக்க முடியும் அப்படின்னா, பெருமாளை பிரிஞ்சு வந்த ஆழ்வாரானவர் மறுபடி பெருமாளை சேர்ற அந்த ஆழ்வார் திருவடி தொழல்னு ஒரு உற்சவம் கொண்டாடுறோமே, அதுதான் ஆழ்வாருக்கே ரொம்ப சந்தோஷமான உற்சவம். ராபத்து உற்சவத்தோட 10ஆம் நாள் ஆழ்வார் திருவடி தொழல்னு கொண்டாடுவோம். அதாவது என்னன்னா, ஆழ்வார் தன்னடி ஜோதி கேள்றார், அதாவது பெருமாள் கிட்ட வைகுண்டத்தில் போய் சேர்றார் அப்படின்னும் போது அதை ஒரு உற்சவமாக கொண்டாடுவோம், ஆழ்வார் திருவடி தொழல்னு. அப்போது இந்த சூழ்வு சிம்பு தசகத்தை நிதானமாக சேவிச்சுப்பா. அந்த கடைசி 10ஆம் 10 பூர்த்தியாகவே சேவிப்பான்னாலும் அந்த சூழ்வு சிம்பு தசகத்தும் போது அதை சேவித்து, அதுக்கடுத்தது அந்த முனியே நான்முகனே முக்கண்ணப்பா அந்த தசகமும் நிதானமாக சேவித்து ஆழ்வாரை கொண்டு போய் பெருமாளோட திருவடியில் சேர்த்து ஃபுல்லாக அப்படியே துளசியால் பூர்த்தியாக மூடிடுவா. அப்போது ஒரு புகையெல்லாம் போட்டு அது ஒரு வைகுண்டம் அப்படிங்கிறத நம்ம உணர்கிற அளவுக்கு ஒரு புகையோடு சேர்ந்த அந்த 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 நிமிஷங்கள், அந்த ராப்பத்து உற்சவத்தோட 10ஆம் நாள் அப்படிங்கிறதே ஒரு ஒரு ஸ்லாக்கியமான ஒரு ஒரு அனுபவம். அது விவரிக்க முடியாத ஒரு அனுபவம். அந்த இடத்துல நம்ம இருக்கோங்கிறதே நமக்கு அவ்வளோ புண்ணியத்தை சேர்க்கிற அளவுக்கு ஆழ்வார் திருவடி தொழல்ங்கிறது அப்பேற்பட்ட உற்சவம். வாஸ்தவத்தில் அது ஆழ்வாருக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் அதை சேவிக்கும்போது நமக்கு அப்படியே கண்ணில் ஜலம் வந்துடும். ஆழ்வார் திருவடி தொழலை கண்ணில் ஜலம் வராமல் ஒருத்தரால் சேவிக்க முடியறதுன்னா அவளோட ஹிருதயத்தை என்ன சொல்கிறதுன்னே தெரியாது. அந்த மாதிரி ஆனால் ஆழ்வாருக்கு ஒரு உகந்த உற்சவம்னா அது ஆழ்வார் திருவடி தொழலாக தான் இருக்க முடியும். அப்படி அந்த பூர்த்தியாக அந்த துளசியால் ஆழ்வாரை கம்ப்ளீட்டாக அர்ச்சையை கம்ப்ளீட்டாக மூடிட்டு பெருமாளை திருவடியில் சேர்த்துடுவா. அப்போ பெருமாள் ஆழ்வாரை ஏற்றுண்டு விட்டார் அப்படின்னு. அதுக்கப்புறம் கண்ணினும் சிறுத்தாம்பு சேவித்து திருப்பி மீட்டு எடுப்பாள். ஏன்னா நமக்கு வேணுமே, நமக்கு ஆழ்வார் இல்லைன்னா நம்ம கதி என்ன ஆகிறது? எப்படி நாதமுனிகள் திருப்பி கண்ணினும் சிறுத்தாம்பு சேவித்து மீட்டெடுத்தாரோ அது மாதிரி அப்போ கண்ணினும் சிறுத்தாம்பு சேவித்து திருப்பி நம்மாழ்வார் விக்கிரகத்தை திருப்பி அவரோட இடத்துல பிரதிஷ்டை பண்ணிடுவாள். இது ஆழ்வார் திருவடி தொழல்னு ஒரு உற்சவமாகவே நடக்கும். இப்போது எப்படி ராமனை பிரிஞ்ச பாதுகைக்கு திரும்ப ராமனோட திருவடியில் போய் சேர்றதுன்றது ஒரு உற்சவமோ, அது மாதிரி ஆழ்வார்க்கு பெருமாளை போய் திரும்பி சேர்றதுன்ற அந்த ஆழ்வார் திருவடி தொழல்ன்ற உற்சவமானது ஆழ்வாருக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய உற்சவம். நமக்கான வாஸ்தவத்தில் கண்ணில் ஜலம் வந்துடும். நம்மளை விட்டுட்டு ஆழ்வார் கிளம்பி போகிறாரே அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு கண்ணில் ஜலம் வந்துடும். ஆனால் அது ஆழ்வாருக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய உற்சவமாக அது அமையும். ஆக இந்த நிர்யாதனா பத்ததியில் நம்ம இனிமேல் பார்க்க போகிறது என்னன்னா, ராமனை பிரிந்த அந்த பாதுகை தன் தாபம் தீர ராமனை சேர்ந்த போது நடந்த விஷயங்கள், அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை சுவாமி இங்கே விவரிக்க போகிறார். அதை நாம் அனுபவிக்க போகிறோம்னு சொல்லி தலைக்கட்டுகிறேன். அடியேன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமகா.